Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த பிசினஸை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரி வந்து செயல்படவே முடியாதுங்க. ஸோ ரீசெண்ட் இயர்ஸா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து தான் இந்த பிசினஸ் அவ்வளோ பாப்புலரா ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு பெரிய அளவுக்கான இடம் அப்படின்றது வசதி தேவை கிடையாது. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட போதும். நம்மளால வந்து ஒரு 2 லேபர் வச்சு நம்மளால ஈஸியா இந்த பிசினஸ் ரன் பண்ண முடியும். எல்லா இடத்துங்கள்லயுமே அவசியமான ப்ராடக்ட்ஸ் தான் இது. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்னதா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு கூட இது முக்கியம். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட் கூட போயிடலாம். ரீபேக்கிங் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீபேக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் தான் இது. ஸோ பேக்கிங் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இதை பேக்கிங் சப்ளை நம்ம இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன விஷயத்துக்காக பேக் பண்ணுவோம், மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கேரி பேக்ஸ் இந்த மாதிரி தான் கவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஆன்லைன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனை பொறுத்த அளவுக்கு நீங்க கேட்டகரிஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100-200 வெரைட்டிஸ்க்கு மேல கேட்டகரிஸ் இருக்கு. கேட்டகரிஸ்ன்னு சொல்றது நான் ஒரு கிளாத்திங்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து சல்வார், ஜீன்ஸ், பேண்ட், ஷார்ட்ஸ், வெஸ்ட், உமன்ஸ் வேர், மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், அக்சசரிஸ், பெல்ட், இயரிங்ஸ், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. இது சின்ன கம்மல் நீங்க ஆர்டர் பண்ணா கூட உங்களுக்கு பேக்கிங் அப்படின்றது கண்டிப்பா வந்து செஞ்சுதான் அனுப்புவாங்க ஆன்லைன்ல. ஸோ அப்படி பேக்கிங் பண்ணக்கூடிய இந்த ப்ரௌன் டேப்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரௌன் டேப்ஸ் வந்து பேக்கிங் அப்படின்னா நார்மலா ஆன்லைன் ஆர்டர் பண்ற பேக்கிங் மட்டும் இல்லாம உங்களுக்கு வீட்டுக்கு பேக் பண்றாங்க பாத்தீங்களா, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பேக்கிங் டேப்ஸ். ஆனால் இந்த பேக்கிங் டேப்ஸ் வந்து நம்ம ரோலா பண்டிலா வாங்கினோம் அப்படின்னா ஜம்போ ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸாக தான் வரும். இதில் வந்து ஈவன் செலோ டேப்ஸும் கூட நம்ம பண்ண முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங்காக பண்ணோம் அப்படின்னா இதோட மிஷினரிஸ்க்குலாம் எக்கச்சக்கமான காஸ்டிங் ஆகும். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் ரீவைண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ரௌன் டேப்ஸ், ஒயிட் கலர் செல்லோ டேப்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பு, அதுக்கப்புறம் இந்த பிளம்பிங் டேப்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா டேப்ஸுமே நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸாக வாங்கி நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரியான ரோல்ஸ், ஒரு ரோல்ல வந்து இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அளவு வச்சு நம்ம கட் பண்ணி, இதுக்கெல்லாம் பிராண்டட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் பிராண்டட்லேயே ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜம்போ ரோல்ஸ் எங்கே கிடைக்கும், இதுக்கான ஸ்பிளிட்டிங் பண்ணுற மிஷின்ஸ் எங்கே கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 4000 மீட்டர் டு 4500 மீட்டர் இந்த ப்ரௌன் ஜம்போ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட திக்னஸ் வந்து 36 மைக்ரான் டு 60 மைக்ரான்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. 118 ரூபா ஒரு கிலோகிராம். இது கிலோகிராம்ல தான் கொடுப்பாங்க. அதே போல 1 கிலோ அப்படின்னு கிடையாது. இது வந்து அப்படியே வந்து ஒரு 50 கிலோ அந்த மாதிரி வரும் ஒரு ரோலே. அந்த மாதிரி ரோல்ஸா எடுத்து தான் நம்ம அதை மிஷின்ல இன்சர்ட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்ஸ்ல வந்து ஈஸியா அதை வந்து அவங்க பயன்படுத்துற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். இதுதாங்க அந்த மிஷின். இது 70,000 ரூபா வரும். இது வந்து ரீவைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்போ ரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜம்போ ரோல்ஸை இந்த மிஷின்ல நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் அ டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 இருக்கு இல்லைங்களா, மேல 6 கீழே 6 12 ரோல் கிட்ட உங்களுக்கு அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குற ரோல்ஸை 12 ரோல் ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிடுவாங்க. இது டபுள் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான். இந்த ஜம்போ ரோல் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அந்த கார்ட்போர்ட்ல உங்களுக்கு இந்த கம்டு டேப்ஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒட்டிட்டே இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மேல அந்த ஒயிட் கலர்ல வந்து பம்ப் மாதிரி ஒரு ரோலர் தெரியுது பாத்தீங்களா, அந்த ரோலர் வந்து வேக்ஸ் கோட்டட் ரோலரா இருக்கும். அதனால இந்த கம் டேப் அதுல ஒட்டும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து சுழண்டு வர மாதிரி இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே அதுல இருக்காதுங்க. 1 kg மேக்கிங் காஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 rupees வரும். அதாவது ஒரு 100 ரூபா 118 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நீங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், உங்களுடைய அதர் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 140 rupees வருதுன்னா இதோட மார்க்கெட் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 320 350 rupees வரைக்கும் இதை சேல்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 250 rupees
செல்லிங் காஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஹோல்சேல்னா கூட 110 ரூபா கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்க முடியும். இதில் சின்ன சின்ன பண்டில் டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ரோல் டேப்ஸ் இதை தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே நாள் ட்ரைனிங் இருந்தாலே போதும் இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு. மெயினாக இதில் இந்த மிஷின் ஆப்ரேஷன்ஸில் என்ன நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இந்த மிஷின் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரோலை இன்சர்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சைஸஸ் கட் பண்ணணும், எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எலாபரேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அது 2 பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்துட்டு அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு டன் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா கிட்ட இன்கம் அப்படின்றத இதுலேருந்து earn பண்ண முடியுங்க நம்மளால. இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு ஷிப்பிங், நம்ம நார்மலாக ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் பல்காக உங்களுக்கு 2 டன் 3 டன் வாங்கக்கூடியது. ஏன்னா ஷிப்பிங்கை பொறுத்தளவுக்கு அவங்க பேக் பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஷிப்பிங்கில் போகும்போது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் உடையாதபடி நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெடியாக இருக்கணும் அப்படின்னா பேக்கிங் வந்து அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரௌன் டேப்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஷிப்பிங் யார்ட்லலாம் நம்ம ஷிப்பர்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி பேக்கிங்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, இப்படி பேக் பண்ணிவிட்டு அந்த ரோல்ஸை திருப்பி வந்து ஷிப்பிங் யார்ட்லேருந்து எடுக்கும்போது ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கே இந்த கம் டேப் அவ்வளோ கிடைக்குங்களாம். அந்த அளவுக்கான யூசேஜ் வந்து பண்ணியிருப்பாங்களாம் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ப்ரௌன் டேப்ஸு, இந்த மாதிரியான செல்லோ டேப்ஸு. அதே போல் கார்மெண்ட்ஸ் கம்பெனிலையும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். கிளாத்ஸ் பேக்கிங் பண்ணி பாக்ஸஸில் வந்து டேப் அடித்து அனுப்புறது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பிளம்பிங் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே இதில் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். முக்கியமாக வந்து பேக்கிங் ஆர்டர்ஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படுறது தாங்க. நம்ம இ-காமர்ஸ் சைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீச் பண்ணுங்கன்னு ஒரு சில செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரிண்டட் கவர்ஸு, இந்த மாதிரி பிரிண்டட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேக்கிங் ப்ரௌன் டேப்ஸு, இந்த கம் டேப்ஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அதுக்கப்புறம் கொரியர் சர்வீஸ் பண்ணுறாங்களா, கொரியர் ஆஃபீஸ், இந்த இடத்துலலாம் பல்காக வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வாங்கக்கூடிய இடங்கள் தான். இதுக்கு ஒரு மேனுஃபேக்சராக நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஜம்போ ரோல்ஸாக 4,500 பண்ணும்போது இந்த சின்ன சின்ன இதுக்குள்ளே அவங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீவைண்டிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலயமா தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் அப்படின்னு சப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பிராண்டிங்னு இல்லை, அதனால இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு பிராண்டடாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு லோக்கல் பிராண்டை உள்ளுக்குள்ள டக்குன்னு எடுத்து உங்களோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. பட் பேக்கிங் பண்ற இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ், இந்த மாதிரி கம் டேப்ஸ், ப்ரௌன் டேப்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பிராண்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ பிராண்டிங் கிடையாது அப்படின்றதுனால இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களால ஈஸியாக வெளியே மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் பண்றது உங்களுக்கு ஈஸின்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு ரீவைண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிடிக்கணும். ஸோ டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது உங்களுக்கு நஷ்டமே ஆகாதுங்க. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70,000 rupees சொன்னேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் லோனாக போகிறீங்க, என்னால் வந்து ஃபஸ்ட்டு அப்படி கட்டி எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பிஸ்னஸ் லோனாக போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் லோனில் வாங்கி இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இதில் ஒரு டேப் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் டேப்பும் உங்களால் பண்ண முடியும். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ப்ரௌன் டேப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செல்லோ டேப், டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்க்கு ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்ஸு உங்களால் ஒரே சிங்கிள் மிஷினில் பண்ண முடியும். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன இடம், உங்களுக்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே இந்த மிஷின் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஆனா நீங்க ஸ்டோர் பண்ற இந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து பிளேசஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும் அப்படின்னு. ஸோ மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட். உங்களோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதே போல ஜிஎஸ்டி எல்லாமே எடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.